السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை 129 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். எல்லா நலவுகளையும் அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு வசனங்களும் மிகவும் சிறந்த வசனங்களாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கைக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய வசனங்களாக இருக்கின்றது. இதிலே சில முக்கியமான வசனங்கள் இருக்கின்றது. அது நபிமார்கள் ஓதிய துஆக்கள், இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் என்று பல துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. அதே போன்று தான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் மஹ்ரிபுடைய தொழுகையிலிருந்து, மஹ்ரிபுக்கு பின் அந்த நேரத்திலிருந்து நாம் தூங்குவதற்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் ஒரே தடவையில் 129 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த வசனத்தை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தருகின்றான். சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். என்ன வசனம் என்றால், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்று வரக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனத்தை நாம் 129 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மஹ்ரிபுக்கு பின்னால் உள்ள நேரத்திலிருந்து நாம் தூங்குவதற்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் ஒரே தடவையில் 129 தடவை சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற இந்த வசனத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.